நாளைக்கு சிறகடிக்காசு சீரியல் எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்பவே பரபரப்பான ஒரு கதைக்களமாக அது இருக்குது. பாத்தீங்கன்னா சொன்னா விஜயாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட போறாங்க. அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஜெயில் வரப்போகுது அப்படின்னே தெரியல. ஆனா அது அப்படி அந்த அளவுக்கு விட மாட்டாங்க. முத்து மீனா ஏதாச்சும் பண்ணி விஜயாவை வெளியே எடுத்துருவாங்க. ஸோ உங்களை எல்லாருக்குமே தோணி இருக்கும் எதுக்கு விஜயாவை உள்ள தூக்கி போட போறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க டவுட் பட்டது சரிதான். அதாவது விஜயா சும்மா கிடக்காம அவசர கொடுக்கத்தனமா ஒரு சில வேலைகளை பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம பார்த்திருப்போம் நேத்துக்கு எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கவுன்சிலிங் போறதுக்கு முன்னதாக அவங்க வந்து அட்வைஸ் ஒன்று எடுத்திருந்தாங்க லோயர்கிட்ட. அந்த லோயர்கிட்ட அட்வைஸ் எடுக்கும் போதும் விஜயா வந்து ரொம்பவே இடக்கு முடக்கா எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. மீனாவை வந்து நோஸ் கட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணாங்க. ஆனா விஜயாவை தான் லோயர் வந்து நோஸ் கட் பண்ணிட்டாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க, வச்சு செஞ்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல வந்து எல்லாருமே எதிர்பார்த்தாங்க இங்கேயே இந்த அம்மா இப்படி பண்ணுதே, கவுன்சிலிங்ல போயிட்டு என்ன பண்ணோம், கோர்ட்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கமெண்ட்ஸ்லயே யோசிச்சிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. ஸோ கவுன்சிலிங் போனப்போ கவுன்சிலிங்ல சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா கவுன்சிலிங்ல வந்து இவங்களை போனதுமே வெளியே அனுப்பிட்டாங்க, உள்ள நிக்க விடல. அதாவது இவங்க சொன்னாங்க என் புள்ள வந்து வெகுளி, அவன் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி, அதாவது மனோஜ் வந்து எதுவுமே பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்ல, வெகுளியா எல்கேஜிக்கு விட்டுட்டு இருக்கிறீங்க, வெளியில போங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. ஸோ அவங்க பத்தி விட்டதும் வேற வழி இல்லாம விஜயா வந்து வெளியில வந்துட்டாங்க. கூடவே முத்துவும் மீனாவும் இருந்தாங்க. ஸோ மனோஜ் வந்து உள்ள இருந்தாங்க. கூடவே நம்ம பார்லர் அம்மா இருந்தாங்க. பார்லர் அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே மேக்கப்ல டாப் கிளாஸ்ல இருப்பாங்க. இந்த வாட்டி வந்து மேக்கப் வந்து போடாமலே வந்திருந்தாங்க. எந்த மேக்கப்பும் இல்லாம அங்க இருக்கிறப்ப வந்து ரொம்பவே பாவமா பரிதாபமா இருந்துச்சு. ஸோ அதை ஏற்கனவே இவங்க வாசல்ல வச்சு இவங்க வருகின்ற போதே சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னு சொன்னா, இப்படி வர்றது வந்து இவங்க ஒரு சிம்பதி கிரியேட் பண்ண தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லி, அழுகாட்சியா வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்து மனோஜை வந்து நான் ரொம்ப லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அங்க பேசியிருந்தாங்க. மனோஜை லவ் பண்ண அப்படின்னு சொல்லும் போதே அவங்க இன்னொரு மேட்டர் சொன்னாங்க என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து ஏற்கனவே இது தெரிஞ்சுதான், தன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் மனோஜ் வந்து கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் பரவாயில்ல, அது எல்லாமே பொய் 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 அப்படின்னு சொல்லி மனோஜும் வந்து இந்த வாட்டி வந்து உளரல. அதாவது தன்னால முடிஞ்ச டஃப் ஃபைட் வந்து இன்னைக்கு எபிசோட்ல வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ அதுக்கு எந்த ஒரு மாத்து கருத்துமே இல்லை. இருந்த போதும் வந்து இந்த ரோஹிணி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா காலில் விழுந்துட்டாங்க. காலில் விழுந்து கதறினாங்க, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பாயிண்ட்டை தான் நீங்க மெயினா பார்க்கணும். நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அது எல்லாமே உள்ள வச்சிருக்கிற லவ்னால தான் அந்த தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி, தான் தப்பு பண்ணேன் அப்படின்றத வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நாளைக்கு எபிசோட்ல மெயின் பாயிண்டாவே வந்திருக்கு. அதாவது ரோஹிணி வந்து ஒத்துக்கிட்டாங்க இல்லையா, இவ்வளவு நாளும் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து இந்த ரெண்டு பேரும், அதாவது கவுன்சிலிங் இருந்த டாக்டர்ஸ் வந்து நோட் பண்ணிட்டு கோர்ட்ஸுக்கு ரிப்போர்ட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ நிச்சயமா இது வந்து ரோஹிணிக்கு எதிராக தான் கோர்ட்ஸ்ல வரப்போகுது அப்படின்னு இருக்கிறப்போ அங்கதான் வந்து ட்விஸ்ட் நம்ம ஆளு யாரு டைரக்டர் வச்சுட்டாரு. ஸோ கோர்ட்ஸ்ல வச்சு என்னதான் ரோகிணி தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து ஹை கிளாஸ், அதாவது இந்த உருட்டுல வந்து ஹை கிளாஸ். ஸோ கோர்ட்ஸ்ல வச்சு சில பல சம்பவங்களை செஞ்சாங்க. ஸோ அதை ஃபுல்லாவே சொன்னா உங்களுக்கு நாளைக்கு கியூரியாசிட்டி இருக்காது. இருந்தாலும் சிலதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து ஊருக்குள்ள ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சன்னியாசிக்கும் கோவம் படுற மாதிரி இல்லை சாமியாருக்கும் கோவம் படுற மாதிரி செயற்பாடு அப்படின்னு சொல்லி. அப்படித்தான் நடந்துச்சு. அதாவது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ், வீட்டு வன்முறை அப்படின்னு சொல்லி தன்னை வீட்டுல ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லியிருந்தாங்க. அதுல எப்படி டார்ச்சர் பண்ணாலும் சிலதெல்லாம் சொல்லவே முடியாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல விஜயாவை மட்டும் டார்கெட் பண்ணல. அதாவது போற போக்குல விஜயாவோட ஹஸ்பண்ட், அதான் அவங்களோட மாமனார் அண்ணாமலையும் வந்து சேர்த்தே கோர்த்து விட்டாங்க. அண்ணாமலை எல்லாம் நல்ல மனுஷன், புள்ள பூச்சி. ஸோ அந்த ஆளையெல்லாம் கோர்த்து விட்டதும் ரொம்ப எல்லாருமே வந்து காண்டாயிட்டாங்க. முத்துவுக்கும் வந்து காண்டாயிடுச்சு, கோர்ட்ஸ்லயே பாஞ்சிருப்பாரு. ஆனா முத்துவுக்கு கூடவே வந்து அவர் அறிவார்ந்த ஒரு பொண்டாட்டி இருக்குல்ல, அதான் மீனா, முத்துவோட கையை இறுக்கி பிடிச்சிட்டாங்க. முத்துவ இல்லைன்னா அந்த இடத்துல வந்து பொழந்து இருக்க முத்து கோட்ஸுக்குள்ளேயே வச்சு அதுக்கப்புறம் உள்ள தூக்கி போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி முத்துவை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கும் போது யாருமே எதிர்பார்க்கல, விஜயா பாஞ்சிட்டாங்க. விஜயா பாஞ்சு சருப்பை கலட்டி அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ், அதாவது வந்து கோர்ட்டை அவமதிக்கிற ஒரு செயற்பாடு. ஸோ ரோஹிணி எதை எதிர்பார்த்தாங்களோ அது நடந்துட்டு. ஸோ எங்க அடிச்சா இவங்க எமோஷன் ஆவாங்க, எங்க அடிச்சா இவங்க ட்ரிகர் ஆவாங்க அப்படின்னு தெரிஞ்சு சரியான பாயிண்ட் எடுத்து அடிச்சு விட்டாங்க ரோஹிணி. ஸோ இப்படி அடிச்சதும் எதுவுமே என்ன பண்றதுன்னே தெரியல. விஜயாவும் வந்து காண்டாயி செருப்பால் அடிக்க பாஞ்சிட்டாங்க. பட் அடி விழல. ஆனால் ஜட்ஜு சும்மா இருப்பாங்களா? ஸோ ஜட்ஜு பார்த்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு இந்த அம்மா இங்கே இவ்வளவு விகரஸ் ஆயிருக்குது, இந்த பொண்ணு உண்மையை சொல்ல வருது, அதை சொல்ல விடாம செருப்பால் அடிக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ரோஹிணிய ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. உனக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லு அப்படின்னு சொல்லி ஜட்ஜம்மா ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க. இது நிச்சயமா உங்களுக்கு ஒரு ட்ரோபேக்கா போயிடுது. இவங்களோட லோயரும் தலையில கை வச்சுட்டாங்க. இந்த அம்மா சும்மா இருக்காம கோர்ட்ஸ்ல வந்து செருப்பு தூக்கி இதுக்கெல்லாம் ஏன் மான மரியாதை போகுது, எத்தனை கேஸை பார்த்துருப்பேன், எத்தனை டிவோர்ஸ
எடுத்து கொடுத்து எத்தனை பேரை நிம்மதியா வாழ வச்சிருப்பேன். இப்ப பாருங்க இப்படி இந்த அம்மா பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க வேற ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க. எழும்பி போக முடியாது, கோர்ட்ஸ்ல எழுப்பிட்டு எழும்பி போக முடியாது. ஸோ அப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இந்த ரோஹிணிக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. ஸோ ரோஹிணி சும்மாவே ஆடும். இப்ப சலங்க வேற காட்டி விட்டா என்ன நடக்கும்? ஜிங்கு ஜிங்குன்னு ஆட வலிக்கிட்டுச்சுங்க. என்ன அப்படின்னு சொன்னா ரோஹிணி சொல்லிச்சு, முதலாவது நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு, வீட்டுல சோத்துக்கே வழி இல்லை. அப்படி இருக்கும்போது தான் எனக்கு வந்து 19 வயசுல என்னைய பிடிச்சி ஒரு பணக்காரனுக்கு இவங்க கட்டி வச்சுட்டாங்க. வயசான ஒருத்தர், அவர் வந்து ரொம்ப நாள் இருக்கல, 6 மாசத்துலயே மண்டையை போட்டுட்டாரு. அதுக்கப்புறமா கையில ஒரு புள்ள வேற இருந்துச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போது தான் மனோஜ் வந்து என் வாழ்க்கையில வந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மனோஜ் வரும்போது மனோஜ் வந்து வேலை வெட்டியோட எல்லாம் இல்ல, அவன் ஒரு வெட்டி பயலா தான் இருந்தான், அவன் டம்மி பீஸ் அப்படின்ற மாதிரி அது அப்படி அது நல்ல ஒரு டோன்ல அதை சொன்னாங்க. அதாவது கோர்ட்ஸ்ல வந்து புரிய வைக்கக்கூடிய மாதிரி. அதாவது மனோஜ் வந்து ஒரு சரியான ஒரு நபர் இல்லை அப்படின்னு சொல்லியும், தான் தான் மனோஜை இந்த லெவலுக்கு கொண்டு வந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன், இந்த ஷோரூம் எல்லாம் தான் தான் வச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி, அதாவது கவுன்சிலிங்ல சொன்ன அதே விஷயத்த கோர்ட்ஸ்லயும் சொன்னாங்க. பட் உண்மையிலேயே இந்த ஷோரூம் வச்சு கொடுத்ததுக்கான ஏற்பாடு எல்லாமே வந்து முத்து தன்னோட கண்டெக்ட்ல இருந்து தான் அதை செய்தார். அதாவது முத்து வந்து டிரைவிங் பண்ண போனப்போ அதுல வந்து கண்டெக்டை வச்சு தான் இதை வந்து எடுத்து கொடுத்தாங்க. இது எல்லாருக்குமே தெரியும், அதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நமக்குமே தெரியும். ஸோ அப்படி இருந்தும் வந்து அதை வந்து முழு பூசணிக்காயை வந்து சோத்துல மறைச்ச மாதிரியாகத்தான் இந்த ரோஹிணி வந்து இந்த ஒரு செயற்பாட்டை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து எல்லாமே நான் தான் கொடுத்தேன், எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறமா இப்போ என்னைய விரட்டி விட பார்க்குறாங்க. இந்த வீட்டில் வந்து என்னைய ரொம்ப டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணாங்க, அதாவது வீட்டு வன்முறை பண்ணாங்க, மாமியாரும் பண்ணாங்க, மாமனாரும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாமனாரில் வந்து சில பல குற்றச்சாட்டுக்களை வச்சாங்க. ஸோ மாமனாரை பொறுத்த மட்டும் வயசான ஆளுங்க, அவர் என்ன பண்ணுவார்? ஸோ அவர் இப்படி சொன்னது வந்து எல்லாருக்குமே கோபம் வந்துச்சு. அந்த இடத்துல தான் உண்மையிலேயே ஏற்கனவே விஜயா அடிக்க பாஞ்சாங்க இதை சொல்லப்போ. ஆனா இருந்தாலும் இந்த வாட்டி அடிக்க முடியாது, எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இந்த அம்மாவோட உருட்டு எல்லாத்தையுமே வந்து விஜயா கேட்டுட்டே இருக்காங்க. கண்ணில கண்ணீர் வளர்ந்துச்சு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே கவலையா இருந்துச்சு. இருந்தாலும் விஜயாவுக்கு இதெல்லாம் ஆகணும், ஏன்னா மீனாவுக்கு இவங்க பண்ண அந்த கொடுமையினால தான் இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குது. ஸோ அதாவது வந்து மெலியாரை வலியார் வருத்தினால் வலியாரை தெய்வம் தண்டிக்கும் அப்படின்ற மாதிரியாகத்தான் விஜயா செய்த அட்டூழியம் எல்லாத்துக்குமே சேர்த்து கோர்ட்ஸ்ல வச்சு செஞ்சுட்டு இந்த ரோஹிணி. ஸோ இருந்த போதிலும் இது இப்படியே இதை கேட்டுட்டு வந்து டைவர்ஸை தூக்கி கொடுத்துட மாட்டாங்க இல்லையா? ஸோ அட்ஜென்ட் பண்ணிட்டாங்க, அதாவது ஒத்தி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் சோகமா அவங்க வலிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அதுதான் முடியலை. விஜயாவை தூக்கி உள்ள போடணும். இருங்கம்மா எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி விஜயாவை நீக்க சொல்லிட்டாங்க ஜட்ஜம்மா. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து கோர்ட்ஸை அவமதிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இங்கே சாட்சி கூண்டு பக்கம் இருந்தவங்களை வந்து குத்தவாளி கூண்டுல ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்டுட்டு நீங்க இவ்வளவு எல்லாம் குற்றம் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, அதெல்லாம் வந்து நாங்க அதாவது தீர விசாரிச்சு தான் தீர்ப்பு கொடுப்போம். உங்க பையனுக்கு டைவோர்ஸ் கொடுக்கறதா இல்லையா, ஜீவனாம்சம் அதாவது அலிமணி அதெல்லாம் கொடுக்கறதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம், இப்ப நம்ம பஞ்சாயத்துக்கு வருவோம் அப்படின்ற மாதிரியாக கோர்ட்ஸ்ல நீங்க வந்து சிறப்பால் அடிக்க பாஞ்சீங்க. கோர்ட்ஸ்ல வந்து போனே ஆன் பண்ண முடியாது, ஒரு சைலண்டா இருக்கணும். நீங்க இதை கோர்ட்ஸ் நினைக்கிறீங்களா அல்லது உங்க வீட்டு கிச்சன் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்டாங்க. ஜட்ஜம்மா கேட்டுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து இது முடியாது, நீங்க உங்களை வந்து சந்தேகம் இருக்குது, உங்களை விசாரிக்கணும், நீங்க வீட்டுல என்னென்ன வன்முறை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கணும், நீங்க என்னென்ன கொடுமை செஞ்சீங்கன்னு விசாரிக்கணும், உங்களுக்கு வந்து 14 நாள் நான் ரிமாண்ட் போடுறேன், அதை விட நீங்க வந்து நீதிமன்றத்தை வந்து அவமதிச்சிருக்கிறீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு நான் ஒரு 30 நாள் வந்து சிறை தண்டனை கொடுக்க போறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்க மேன்முறையீடு செய்யறதா பண்ணலாம், அது உங்களை பொறுத்து தான். இது வந்து ஏன் கோர்ட், இது நான் உங்களுக்கு கொடுக்குற தண்டனை 30 நாள் வந்து மேன்முறையீடு போடுறேன். ஆனா உங்க வயசை காரணம் காட்டி உங்களுக்கு வந்து ஒரே ஒரு இது கொடுக்குறேன், என்ன சொன்னா இந்த ரிமாண்டையும் இதையும் வந்து அதாவது இந்த 14 நாள் விளக்கமறியலையும் 30 நாள் ஜெயிலையும் வந்து நீங்க ஏக காலத்துல அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் செய்தாங்க. ஜட்ஜுக்கும் ஒரு டவுட் ஒன்று இருக்குது, இந்த ரோஹிணியை பார்க்குறப்போ இது உருட்டுதா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குது. இருந்தாலும் விஜயாவோட ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃபேஸ், அந்த மூஞ்சியை பார்த்ததுமே இந்த மனுஷன் ரொம்ப டெரரான ஆளு, இது வந்து ஒரு பேராசை பிடிச்ச மனுஷி, ஸோ பணத்தாசைக்கு பிடிச்சது, நகை பணம்னு கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லியும் அவங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வருது. அதாவது இந்த சந்தேகத்தினுடைய பலனை வந்து 2 தரப்புக்குமே கொடுக்கணும், வாதிக்கும் கொடுக்கணும், பிரதிவாதிக்கும் கொடுக்கணும். அதான் அந்த கோர்ட்ஸோட நிலப்பாடு இல்லையா? ஸோ அதை வந்து தெளிவாக அந்த ஜட்ஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது இவங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாங்க, அதே நேரத்தில் வந்து கோர்ட்ஸில் என்ன பண்ணாலும் பொத்திக்கிட்டு இருக்கணும் தானே, அந்த இடத்துல வச்சு செருப்பு கலட்டி அடிக்க பாயிறதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? ஸோ அதனால வந்து அதுக்குரிய தண்டனை வந்து வாக்கு வந்து அந்த இடத்துல கிடைக்க போகுது. ஸோ உள்ள தூக்கி போட போறாங்க. இருந்தாலும் இவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, ஸோ மேன்முறையீடு செய்யத்தான் போறாங்க. இதை வச்சு தான் அடுத்தடுத்த எபிசோடுகள் போக போது ரொம்பவே பாவமாக இருந்துச்சு எங்கள் விஜயாவை பார்க்குறப்போ. ஒரு வேளை டிரெக்டர் வேறு பிளான் போட்டிருக்கலாம், விஜயாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு லீவ் ஒன்று கொடுத்து, ரொம்ப நாளாக நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த லீவ் ஒன்று கொடுத்து வெக்கேஷன் ஒன்று கொடுக்குறது கூட பிளான் பண்ணியிருக்கலாம் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில், அதுக்காண்டி விஜயாவை தூக்கி உள்ளே போட்டிருக்கலாம். இதே நேரத்தில் இப்போ மாமனாருக்கு என்ன நடக்க போகுது, இவங்க என்ன மாதிரியான எவிடன்ஸை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு எல்லாம் தெரியல. சில வேளை தப்பான சில
அடிப்படையில வந்து அண்ணாமலைக்கு மேல ரோகிணி ஏதாச்சும் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா, வேற வழி இல்ல அண்ணாமலைய காப்பாத்துறதுக்காக மனோஜ் வந்து பணிஞ்சு போறதுக்கு, அடங்கி போறதுக்கு, வித்ட்ரா பண்றதுக்கு, அதாவது இந்த கேஸ வித்ட்ரா பண்றதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குது. ரோஹிணிய பொறுத்தமட்டுல அது ஒரு டெரர் சைக்கோ. நிச்சயமாக இவங்கள வந்து சும்மா விடாது, வச்சு செய்யும். அதாவது வந்து ஒண்ணு சேர்ந்து வாழு, இல்ல வாழாத, வாழ விட மாட்டேன், உன்னை எப்படியாச்சும் உன் குடும்பத்தோட அழிச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் ரோஹிணிக்கு இன்னொரு காண்டு இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, மீனாவை பாக்குறப்போ எல்லாம் என்னோட இந்த நிலைமைக்கு வந்து இந்த மீனா ஃபேமிலி தான் காரணம், ஸோ இதை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் வந்து ரோஹிணி நம்ம மனசுல இருக்குது. ஸோ இது பெர்ஸ்பெக்டிவ் தானே, ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ், ஒவ்வொருத்தர் இருந்து இருந்து பார்க்குற ஆங்கிள் இருந்து பார்க்குறப்போ அதெல்லாம் சரியாப்படும். ஸோ அவங்களுக்கு அவங்க செய்யறது சரியாப்படும். ரோஹிணியை பொறுத்த மட்டும் சிலது சரியாப்படும், விஜயாவை பொறுத்த மட்டும் சிலது சரியாப்படும். ஆனால் விஜயா பெரும்பாலானது செய்யறது தப்பாக தான் இருக்குது. ஸோ அவனவனுக்கு அவனவன் எடுக்கிற முடிவு சரியாப்படுகிறது. ஸோ இது எப்படியோ இன்னைக்கு எபிசோட்ல வந்து என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ப்ரெடிக்ஷன் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ தொடர்ச்சியாக இப்படி சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.